அண்ணா விண்ணா டேய் நீ போடா டேய். அண்ணா வேலை கணேஷ் பாருண்ணா. டேய் உனக்காக செந்தில் எவ்வளவு பண்ணிருப்பாரு, இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா. துரோகம் இல்லடா, விசுவாசம். என் விசுவாசம் உள்ள பூச்சி மாதிரி இந்த முதுகுல குத்துற நீ. நோ செந்தில் நான் முதுகுல குத்திட்டு துரோகம் இல்ல விசுவாசம்ன்றானா. நாளைக்கு என்ன குத்திட்டு விசுவாசம் இல்ல துரோகம் பல்ட்டியஸ்டானா. அதான் நான் உன்கிட்ட கொத்து விட்டேன். நோ இவனை உயிரோட விட்டா நமக்கு சேஃப்டி இல்ல, போட்டுருனா. டேய் ராஜு எச்ச உன்னை உயிரோட விடுறதுக்கு எனக்கே துரோகம் பண்றியாடா. துரோகம் இல்லடா விசுவாசம். யாருக்கு? செந்திலுக்கு தானே? இல்லடா பத்மாக்கு. சண்டை செய்யறதுன்னு முடிவு வச்சுனா அவனால என் மயிரை கூட போட முடியாது. எப்படின்னா நாளைக்கு தான் திருப்பதி மொட்டை அடிக்க போறேன். அப்புறம் நானே நினைச்சாலும் போட முடியாது. நோ பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊர்வல தௌலத்தா சுத்ததா பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நீ என் கூட எதிர்றா. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறனா என் லேபிள்ல இருக்கிறேன்னு கணக்கு. என் லேபிள்ல இருக்கிறனா ஆப்போனன்ட் கூட உங்களை கை வைக்க போயிடுவான். தைரியமா போ. எப்படின்னா? ஏன்னா எனக்கு ஆப்போனன்ட்டே கிடையாது, நானே ஒரு ஜோக்கர் தான். நல்லா இருக்கிறியாண்ணா? விக்ரமா ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கட்டாமா, பவுடர் எல்லாம் திட்டி திட்டா ஒட்டுது. சந்திரா உனக்கு அந்த பையனை தெரியுதா? இல்ல தெரியலையே. அப்ப கிட்ட போய் பாரு சந்திரா, தெரியும். ஏய் கிளவி சாவ வச்சுனா உன்ன வெறுப்பேத்திரியா? சரி விடு சந்திரா, சும்மா ஜாலிக்குதான். சரி அந்த பையனை தெரியுதா? முன்னாடி சும்மா அவனை தெரிதா இவனை தெரிதான்னு வெயில் அடிக்குது, போய் பொருள் வாங்கி வாடி. இந்த வயசுலயே அவனை தெரிதா இவனை தெரிதான்னு நம்ம வயசுல எத்தனை பேரை பாத்துருக்கீங்க? சந்திரா அவன் நம்ம மணிமேகலா புள்ள, இப்பயாவது அவனை தெரியுதா? ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நாம நடுரோட்ல நின்னுறோம், அது தெரிதா உனக்கு? சரி விடு சந்திரா, காலை வரும். இந்த வெயில்ல இப்படியே நின்னு பேசியிருந்தா மூலம் தாண்டி வரும். சந்திரா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ராயல் பலூடா வாங்கி கூட. ஆண்டி நான் சொல்லினே இருக்கிறேன். ஐயோ உடி சந்திரா, கொலை தனியா குடிச்சுக்கிறேன். நோ இல்லதான் அவனை போடுங்கண்ணா, நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனை போனோம்டா, இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானா அதுல உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான் நான் கையில பொருள் குத்தேன். புடிங்க மாதிரி போறாரு, இப்படி முதுகுல குத்து வாங்கறதுக்கடா முந்தின்னு போனேன். அக்காட்ட சொல்லி அசிங்க பத்துவா. ஒரு நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும், காயின் பாக்கெட்ல இருக்கணும். எது என் பாக்கெட்லயா? அண்ணனுக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, ஆனா அப்படிதான் இருக்கணும். யோ கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் போட்டுனுக்குற. உன்னை நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா தூண்டு காயினை தூக்கி அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல, அவ்வளவு பெரிய ஸ்டைகரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி தான் ஏதாவது வளர்னுக்குறான் இவன். அன்னைக்கு ரெட்ட போட்டு ஃபாலோ பண்ணணும்னு கூட தெரியாம காயின் எடுத்து பாக்கெட் உள்ள வச்சீங்கன்னா இதுதான் உன்னை பத்மாக்கா ஐடியா சொல்றேன். தம்பி பத்மா இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, அப்புறம் அண்ணனை வேலைக்கு போக சொல்லி அடிச்சு துரத்துவாப்பா. தவுளோண்டு இருந்து யாருகிட்ட பேசிட்டு இருக்க? கையில கால அடிக்க வேண்டியதானயா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியிலாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறானு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏய் தம்பி என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமாண்ணா, டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு, அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்துட்டோம். அவ்வளவு தூரமா கேட்டுக்குது. நீங்க நான் அதை தேய்ச்சி நிக்கிறீங்க. டேய் போடா. ஆக்ஷன். கட். சார் என்ன சார் நான் இப்பயே மூந்து பாக்குறீங்க? சார் என்ன சார் பேசுறீங்க? நான் அந்த படத்தோட ப்ரொடியூசரோட பையன், மறந்துட்டீங்களா? அப்பா கிட்ட போன் பண்ணி சொன்னா படமே நடக்காது, பாத்துக்கோங்க. சார் சாரி சார், அப்பாட்டெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் கேட்டது லவ் எக்ஸ்பிரஷன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அப்பேற்பட்ட பேரழகி நீங்க பார்த்ததே இல்ல சார், அப்போ ஒரு ஃபீல் வரும்ல சார், அது கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் இத ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டீங்களா சார்? இப்ப பண்ற பாருங்க சார். டேக் போயிடலாம்ல சார்? ஆக்ஷன். சார் அந்த பொண்ணு உங்களை நோக்கி வராங்க, நீங்க லவ் ஃபீலோட பாக்குறீங்க, இப்பேற்பட்ட பேரழகி நீங்க பார்த்ததே இல்ல. கட். சார் இது லவ் ஃபீல் மாதிரி இல்ல சார், வேற ஏதோ மாதிரி இருக்குது சார். ஃபுல்லாவும் கொடுத்தா சார். சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை சார், அது இப்போ நடக்காதான்னு கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்துடுறேன் சார் நான். சார் ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க சார், நான் ப்ரிப்பேர் ஆகல. இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல உட்காந்து டைட்டானிக் படம் பார்த்துட்டு நாளைக்கு வரேன் சார். நம்ம இன்னைக்கு வேணா சாங் போயிடலாம். அலாரம் சார், பிரபுதேவா சார் ஸ்டெப்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், பக்காவா ஆடுவேன் சார். கன்ஃபார்ம்ல சார், உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துறேன் சார். வைங்க சார். ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் ஒண்ணு சொல்லுங்க. சொல்றேன் சார். கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். என் ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேனி போட்டு தம்பி கால்ல இருந்து 4 கதை கேட்டேன், ஒண்ணு கூட நான் சாட்டிஃபை பண்ணல. இதாண்டா சினிமான்ற மாதிரி ஒரு கதை சொல்லு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஒரு அழகான லவ் கதை சார். தம்பி லவ் அரைச்சி கூடாக்கிட்டானுங்கப்பா, ஃப்ரெஷ்ஷா தான கதை சொல்லு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், கேஸ்ட் வச்சு ஒரு கதை சார், ஒடுக்குமுறையின் உச்ச கட்டத்தை காட்டுறோம் சார். தம்பி இந்த காலத்துல யாருப்பா கேஸ்ட் பாக்குறா? முடிஞ்சு போன விஷயத்த நம்ம ஏன் கிளறணும்? சரி அதை விடுங்க. நீங்க என்ன ஆளுங்க சார்? சாரிப்பா, பல தோசையில பேசிட்டேன். சரி அதை விடுங்க சார். பாலிடிக்ஸ் வச்சு ஒரு கதை சார்,
அரசியலோட ஆழத்துக்கு போறோம் சார். ஐயோ தம்பி, நீ அரசியல மேலோட்டமா பேசினாலும் என்ன மேல அனுப்பிச்சிருவானுங்க. நீ ஆழமா போனா என் மண்டைய பாலமா பொழந்துருவானுங்கப்பா. வேற ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷா சொல்லுப்பா. என்ன சார் நீங்க பூமி அழிக்க ஏலியன் வந்துச்சு சார், ஹீரோ சண்டை போட்டு உலகத்தை காப்பாத்துறாரு. செம்மையா இருக்குப்பா. செம்மையா இருக்குதா? அப்ப ஓகே சார், 3ல மாஸ் சீன் வச்சுக்கலாம், சன்ல சண்டை சீன் வச்சுக்கலாம், ஸ்டார்ல டான்ஸ் சீன் வச்சுக்கலாம். பட்ஜெட் அதிகமா பரவாயில்லையா? தம்பி, நான் தான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கல, பட்ஜெட் பத்தி கவலைப்படாதப்பா. என்கிட்ட 10 ரூபா இருக்கு சார். 10 கோடிலாம் பத்தாது சார். 10 கோடியா? 10,000 ரூபா இருக்குப்பா. 10,000 ஒரு 10,000 ரூபா தான்ப்பா. டேய் 10,000 ரூபாய் வச்சு டீமுக்கு டீ கூட வாங்க முடியாதுடா. யாரா அவங்கலாம் ஜமீன்தார் ப்ரொடக்ஷன் பேர் வச்சது? தம்பி, அப்ப 10,000 ரூபாய்க்கு யாரு தான்ப்பா படம் எடுப்பா? 10,000 ரூபாய்க்கு பாம்பு தான்டா படம் எடுக்கும். அதுகிட்ட போய் கதை கேள்றா பைத்தியம். ஷூட்டே முடிய போகுது, எங்கடா அவ? சார், வர வழியில ஃபேன்ஸ்லாம் ரோட பிளாக் பண்ணி டிராபிக் பண்ணிட்டாங்க. அதனால தான் சார் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிருச்சு. மேடம் 10 நிமிஷம் லேட் ஆகல, ஷூட் முடியவே இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க சீக்கிரம் போய் காஸ்டியூம் மாத்திட்டு வாங்க, ஒரு ஷாட் எடுத்துடலாம். சார், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல சாரின்னு சொன்னாங்க. சாரி எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. நீ கூட தான் இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டேன், தலையெழுத்துன்னு வைக்கலையா? போய் மாத்தி வந்து தொலையாண்டி. சார், மேடம் சாரில ரொம்ப அழகா இருப்பீங்க மேடம், போய் மாத்திட்டு வாங்க மேடம். அழகா இருப்பனா கியூட்டா இருப்பனா? ரெண்டுமே மேடம். எதுக்கு சார் வயித்துல அடிச்சுக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருந்தா அப்படிதான் வயித்துல அடிச்சுப்பேன். நீங்க போங்க. சரி சார். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? மேடம், நீங்க ஒரு கிராமத்து பெண், உங்க புருஷன் இறந்துட்டாரு, நீங்க கத்தி கதறி அழுவுறீங்க. அதான் மேடம் ஷாட். போலாம்ல? ஓகே சார். ஆக்ஷன். Oh my god, my husband gone. ஐயோ, my husband, wake up down. ஐயோ ஏன் மரியா யாக்கோ மரியா அப்படிலாம் பண்ணக்கூடாது, மலை மாட்டேன். சார், என்ன சொன்னீங்க? ஐயோ மேடம், நீங்க ஒரு மலைநாட்டு கிராமத்து பெண், அதை தான் சொல்ல வந்தேன். உங்க வீட்டுல படிக்க வைக்கல, அதனால உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. நீங்க தமிழ்லயே கத்தி கதறி அழுவுங்க. ஜெய்பீம் படம் பாத்தீங்களா? சார், சோட்டா பீம் தான் பாத்திருக்கேன், ஜெய் பீம் பார்த்தது இல்ல சார். மேடம் எதையாவது வச்சு அழுங்க மேடம், இன்னும் 5 நிமிஷத்துல ஷூட் முடிஞ்சிரும் மேடம். அப்புறம் நான் அழுவ வேண்டியது ஆயிடும் மேடம். சார், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கத்தி அழுவணும், ரைட்டா? ஆமா மேடம். சார், அப்ப நான் கத்தி அழுதா என் த்ரோட் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஒரு இன்ஜி டீ மட்டும் சொல்றீங்களா? ஏண்டி 5 நிமிஷம் தான் ஆகுதுன்ற குஞ்சிட்டு சாவடிக்குது. உன்ன படத்துக்கு வேணான்ற நீ தான் ட்ரெண்டிங்ல இருக்கிற, நீ தான் வந்து நடிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறேன் இந்த ப்ரொடியூசர். இல்லனா உன்னெல்லாம் வச்சு படம் எடுக்கிறேன் தலையெழுத்தா? சார், சொல்லுங்க மேடம். இன்ஜி டீ எத்தனை நேரம் சொல்றேன் மேடம். ஏன் சார் தலையில அடிச்சுக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமானா இப்படிதான் தலையில அடிச்சுப்பேன். இஞ்சி டீ குஸ்தி வீட்டுக்கு போங்க சார். ஸ்டார்ட் போலாமா? போயிடலாம் சார். சார் சீன் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா நம்ம எதுக்கு சார் இங்க கூடி இருக்கோம்? எல்லாரும் வீட்டுக்கு போலாமே. சார் ஜோக் முடிஞ்சா சொல்லட்டுமா? முடிஞ்சு, சொல்லுங்க சார். சார், எங்க ஊருக்குள்ள பதட்டமா வரீங்க, வந்து பாக்குறீங்க வில்ல வேதநாயகம் உங்க ஊர் ஆளுங்களை அடிச்சே கொண்டுட்டான் சார். இத்தனை நாள் சொந்த பந்தங்களா கூட இருந்தவங்கள கண்ணுக்கு முன்னாடி பணமா பாக்குறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அளவில்லாத கோபம், சோகம், அழுக. சார் நீங்க ரொம்ப உள்ள போறீங்கன்னு தெரியுது, அப்படியே டேக் போயிடலாமா? போயிடலாம் சார். சார், அப்புறம் நான் அதெல்லாம் மிஸ் பண்ற போறேன், கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே சார், நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஆக்ஷன். சார் நீங்க பதட்டமா வரீங்க, உங்க ஊர் மக்களோட பதத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறீங்க. கட் கட். சார் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? சார், நீங்க பொணத்தன்றதுக்கு பொதத்தன்றீங்க சார். சார் ஒரு ஃப்ளோல ரோலா இருக்கும் சார், அதுக்கெல்லாம் சார் சிரிப்பீங்க? இந்த இடத்தோட சீரியஸ்னஸ் புரியுதா சார் உங்களுக்கு? சார், சாரி சார், ரீ போலாம் சார். ஆக்ஷன். சார் நீங்க பதட்டமா வரீங்க, உங்க ஊர் மக்களோட பணத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறீங்க. கட். சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க? சிங்கிள் ஷாட் சார் இது. ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரீசெட் பண்றேன் சார். லைட் போகுது சார், உங்களுக்கு புரியுதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா சார்? சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். ரோஷம் மட்டும் வருது இல்ல, அப்ப ஒழுங்கா நடிக்கணும் சார். சார், சாரி சார், ரீ போலாம். ஆக்ஷன். சார் நீங்க பதட்டமா வரீங்க, டேய் தங்கம் ராஜா சிரிக்காதடா ப்ளீஸ்ரா. படத்தோட கருவே இந்த சீன் தான்டா. கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீன் இருக்குது, அது கூட நீ சிரிச்சினேடி, உனக்கு கேட்கவே மாட்டேன். இது முக்கியமான சீன்டா, சொதப்பிடாதடா. 10 வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் படமே எடுக்கிறேன். என் குடும்பம் இந்த படத்துல நம்பி என்ன இருக்கு? சொதப்பிச்சுனா நாங்கெல்லாம் குடும்பத்தோட தூக்குல தொங்கிடுவேன்டா. என் நிலைமையை கேட்டதுக்கு அப்புறமா உனக்கு சிரிப்பு வருது சார். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் லூசு மாதிரி சிரிக்கிறேன் சார். சாரி சார், கால்ல வேணா விடுறேன் சார். அதெல்லாம் வேணாடா, நீ நச்சா மட்டும் போதும். சரி ஓகே சார், ரீ போலாம் சார். ஆக்ஷன். தம்பி நீங்க பதட்டத்தோட வரீங்க, உங்க ஊர் மக்களோட பணத்தை பார்த்தோன்னு ஷாக்கா வரீங்க. தம்பி நீ அமைதியா நிக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுப்பா சிரிக்க போறேன்னு. என் நிலைமையை நினைச்சு பாருப்பா, உனக்கு அழுவ வரும். தம்பி என் குடும்பம் எல்லாம் நடு ரோட்ல நிக்கும்.